கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. நாங்கள் யாவரும் ஜெபம் செய்வோம். Let us pray now. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the name of Lord Jesus Christ. கேட்கிற வசனத்தின்படி நடக்க தேவன் கிருபை செய்வாராக. May God give us grace that we can walk according to the word of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். In the name of Lord Jesus Christ we pray, amen. பிரசங்கத்தின் தலைப்பு, The topic of our message today is நிச்சயமாய் தருவார். He will give us definitely. ஏசாயா 44:2. The book of Isaiah chapter 44 verse 2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது. This is what the Lord says, who made you, formed in the womb, and who will help you. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. Do not be afraid, Jacob, my servant, Jeshurun, whom I have chosen. எரேமியா 1:5 சொல்லப்படுகிறது. The book of Jeremiah chapter 1 verse 5 says, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். Before I formed in the womb, I knew you. தாயின் கருவில் உருவாக்கினவர், உண்டாக்கினவர் உங்களுக்குரியதை உங்களுக்கு தருவார். The one who formed in your mother's womb, the one who created you, he will give you what is set aside for you. உருவாக்கும் முன்னே எங்களை அறிந்து வைத்திருக்கின்றார். He knew us even before we were created in this world. கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கின்றவராகவும் இருக்கின்றார். The Lord will always stand by our side. முதலாவது குறிப்பு, As my first point, தன்னைத்தானே உயர்த்தின அதோனியா. Adonijah who exalted himself. 1 ராஜாக்கள் 1:5. The book of 1 Kings chapter 1 verse 5. ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். Now Adonijah whose mother was Haggith put himself forward and said, I will be king. So he got chariots and horses ready with 50 men to run ahead of him. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். The one who exalts himself will be humbled. லூக்கா 14:11. The book of Luke chapter 14 verse 11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். For all those who exalt themselves will be humbled, and those who humble themselves will be exalted. நாம் எப்படி தகப்பன் மகனை அறிந்து கொண்டும் கடிந்து கொள்ளவில்லை. What about us? Although the father knew his son, he did not rebuke his son. அதனால் அவன் ஆசீர்வாதத்தையும் இழந்தான், ஜீவனையும் இழந்தான். Therefore he lost all God's blessings and he lost his life too. நம் நிலையும் எப்படியா இருக்கிறது? Does our situation look the same? வேதனைக்குரியதாக It இருக்கின்றது. is very distressing for us. இரண்டாவது குறிப்பு, As my second point, சாலமோன் முன்குறித்ததை நிறைவேற்றல். the fulfillment of what is predestined for Solomon. 1 நாளாகமம் 22:9. The book of 1 Chronicles chapter 22 verse 9. இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். But you will have a son who will be man of peace and rest, and I will give him rest from all his enemies on every side. His name will be Solomon, and I will grant Israel peace and quiet during his reign. முதலாவதாக அவன் முன்குறித்ததை பெற்றுக்கொண்டான். He received what was predestined for him. இரண்டாவது, கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். When God fought for him. மூன்றாவது, கர்த்தர் அவனுக்காக பரிந்து பேசக்கூடியவர்களை ஏற்படுத்தினார். God prepared those who would speak for him. தாயின் கற்பத்தில் தெரிந்தவர், துணை செய்தவர், ஜெயத்தை கட்டளையிட்டார். God would choose in your mother's womb. He helped you all your life and he commanded victory for you. எதிர்ப்புகள் மத்தியிலும் அநாதி திட்டம் நிறைவேறியது. Amidst oppositions, God's plans for you will become fulfilled. நீங்கள் உங்களை உயர்த்தாமல் தேவ பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். Without trying to exalt yourself, be content within the powerful hands of God. ஏற்ற காலத்தில் அநாதி திட்டம், ஆசீர்வாதம், திறந்த வாசல் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். God's plans for you will be fulfilled. You will receive blessings and you will experience the open door at the right time and the suitable time. கர்த்தர் நல்லவர். God is good for you. நாங்கள் ஜெபம் செய்வோம். Let us pray now. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the name of Lord Jesus Christ. கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் செவி கொடுத்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். Let us give heed to the word of God and let us walk according to it. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். In the name of Lord Jesus Christ we pray, amen.